இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கிற தியான பயிற்சி வந்து ஞாபக சக்தியை வளர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு எளிமையான தியான பயிற்சி. இந்த பயிற்சியை செய்கிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு துணை பயிற்சி ஒன்று செய்ய போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூக்கின் நுனியை கவனிக்கிறது, கண்களை கொண்டு மூக்கின் நுனியை கவனிக்கிறது. ஒரு தியான ஆசனத்தில் அமர்ந்துக்கலாம். கைகளில் சின்முத்திரை வச்சுக்கலாம். ஒரு 45 டிகிரி வந்து கண்ணை வந்து சாய்ச்சி இந்த மூக்கின் நுனியை வந்து பார்க்கணும். ஒரு நிமிடம். மெதுவாக கண்ணை திறந்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம இந்த ஞாபக சக்தியை வளர்க்கக்கூடிய ஒரு பயிற்சியை, இது ஒரு விளையாட்டுன்னு கூட சொல்லலாம். நம்ம வீட்டில் குழந்தைகளை ஒரு வட்ட வடிவில் அமர்ந்துக்கிட்டு நம்ம இதை செய்ய வைக்கலாம். நாமளும் அவங்களோட சேர்ந்து செய்யலாம். இது செய்கிறதன் மூலமாக குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியை வளர்க்குறதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த பயிற்சி அமைஞ்சிருக்கும். இந்த பயிற்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1லிருந்து ஒரு 5 நபர்கள் வரையில் இப்படி ஒன்றா ரவுண்டு ஷேப்பில் வந்து அமர்ந்துக்கலாம். இப்போ நம்ம 3 பேர் இருக்கிறோம். ஸோ இந்த நான் வந்து முதல் நபர், இவங்க 2வது நபர், இவங்க 3வது நபர். நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன். அந்த வார்த்தையோட அவங்க சேர்த்து இந்த வார்த்தையை சொல்லிட்டதுக்கப்புறம் இந்த 2வது நபர் வந்து புது வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க. 3வது நபர் வந்து நாங்கள் 2 பேர் சொன்ன வார்த்தையும் சொல்லிவிட்டு 3வது புதிய ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த வார்த்தைகள்லாம் சேர்த்து நான் மறுபடியும் ஒரு புது வார்த்தையை சொல்லுவேன். ஸோ இதே மாதிரி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி இதை செய்யலாம். எக்ஸாம்பிளுக்காக நாங்கள் ஒரு சுற்று செய்து காட்டுறோம். நான் வந்து கார் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். கார், பைக், பஸ், வேன். ஸோ இந்த மாதிரி இது அப்படியே கண்டினியூஸாக நம்ம சொல்ல வைக்கலாம். ஸோ இன்னொரு பயிற்சி, இதிலேயே ஒரு வெரைட்டி. அதாவது வந்து ஒரு குடும்பம் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில் கூட நம்ம இதை விளையாடலாம். அதாவது இப்போ குடும்பத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா கணவன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இவங்க வந்து கணவன் மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி குழந்தைகள்னு சொல்லுவாங்க. மறுபடியும் கணவன் மனைவி குழந்தைகள் அண்ணன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் குடும்ப உறவுகளை ஞாபகப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளோட மெமரி கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த விளையாட்டு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி இது ஒரு ஜாலியாக நம்ம செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைகளோட அமர்ந்து இந்த மாதிரி நீங்கள் கேமை வந்து விளையாடினீங்கன்னா ஞாபக சக்தியை வந்து வளர்க்கலாம். நன்றி, வணக்கம்.